வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேரளா லாட்டரி கேசிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காரூனியா 652 அதுதான் நமக்கு வின்னிங் நம்பரு. நம்ம என்ன கொடுத்தோம், 657ன்னு கொடுத்தோம். 5ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் செமையாக ஒரு வின்னிங் வந்து ட்ரா பொறுத்த வரைக்கும் 2 நம்பருமே நம்ம கொடுத்த 6ஆம் நம்பரும் சரி 5ஆம் நம்பரும் சரி செமையாக வின்னிங் இருந்துச்சு. நம்ம அதை தான் ஆல் போர்டில் கண்டிப்பாக நீங்கள் வராத போகாத ஒரு நம்பர்னால் கண்டிப்பாக 6ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிப்பாங்க. அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து உங்களுக்கு 915ங்கிறதுனால 915 அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 5ஆம் நம்பர் திரும்ப கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் நம்பர் திரும்ப கொடுப்பாங்க. 9க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5ஆம் நம்பர் 2 நம்பர் 9ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் வரும். அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் கொடுத்தோம். 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்தபடியே ஏ போர்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 14 நாளாக பெண்டிங்கில் இருந்த நம்பர் 6ஆம் நம்பர் எடுத்திருந்தாங்க. ஒரு நல்ல வின்னிங் இது. அதே மாதிரி 5ஆம் நம்பர் பெண்டிங் நம்பராக தான் இருந்துச்சு. அதையும் இன்றைக்கி எடுத்திருந்தாங்க. 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாட்டி அக்ஷயாவில் கொடுத்தப்பட்ட நம்பர் தான் 11/8/2024 அக்ஷயாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன 664வது குழுக்களில் நமக்கு என்ன ஆனாங்கன்னா 5ஆம் நம்பர் ஆடினாங்க. அதுக்கப்புறம் 5ஆம் நம்பர் இப்போ தான் அடிக்கிறாங்க. அதே மாதிரி நாளைக்கு வந்து நமக்கு 25/8/2024 காரூனியா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயாவோட நம்பர் இருக்குது. அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க. அப்படி பெண்டிங் நம்பர் ஆடினாங்கன்னா என்னம்மா நம்பரில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் பெண்டிங் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தலாம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த தடவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னா, போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க அக்ஷயாவில், நமக்கு வந்து போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 782 இதுதான் நமக்கு போன வாரம் ஆடினாங்க. 782 தான் நமக்கு போன வாரம் ஆடினாங்க. 82 அதே மாதிரி மறுபடியும் 782லேருந்து நமக்கு என்னம்மா நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம போன வாரமே 782 அதெல்லாம் பெரிய நம்பர் கொடுத்தாங்க. 782ன்னு பெருசு கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த வாரம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ட்ரா வந்து நமக்கு அக்ஷயாவோட 25/8/2024 667வது குழுக்கள். சரிங்களா, 667வது குழுக்கள் இருக்கும்போது நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். சரிங்க, இப்போ இன்றைக்கி நமக்கு எங்கேருந்து இங்கே பேட்டர்ன் வருது, என்ன மாதிரி இங்கே பேட்டர்ன் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு என்னங்க வரும். ஏ போர்டு என்ன வரப்போகுது அப்படின்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 4ஆம் நம்பர் ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஏன் 4ஆம் நம்பர் வருதுன்னா, 4ஆம் நம்பர் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா 455 மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 4 5 5 5ன்னு வரும். டபுள் 5 வரக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே 755ன்னு வந்திருக்கு பாருங்கள். 7 5 5ன்னு வந்திருக்கா. சரிங்களா, அதே மாதிரி மறுபடியும் 4 5 5ங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 455 அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வருது. 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஏங்க 4ஆம் நம்பர் இப்போ தாங்க வந்துச்சு அதுக்குள்ளே ஏங்க வைக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அந்த மாதிரி தான் எனக்கு நாளைக்கு கணக்கில் வருது. 6ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் தான் வைக்க போகிறாங்கன்னு மாதிரி தெரியுது. அந்த மாதிரி எதுவும் கணக்கில் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் எடுத்துங்க. இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் அப்படியே வைக்க வேண்டாம். 4ஆம் நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருது, எனக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. சரி, ரம்மையாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது 6ஆம் நம்பர். ஏன்னா நான் ஏற்கனவே 4க்கு 6ன்னு கொடுத்தாங்க இல்லையா, இந்த 4க்கு 6 தான் நம்ம இங்கே வந்து என்ன கணக்கில் கொடுக்குறோன்னா, மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 5க்கு 4 4க்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க. அதே சேம் நம்பர் தான் மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதே மெத்தட் 9க்கு 6 6க்கு 4ங்கிற நம்பர். அதாவது நம்ம என்ன நம்பர் 0 546ன்னு வந்துச்சு. நம்ம வந்து 964 அப்படின்னு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்தாலும் நமக்கு அதே சேம் நம்பர் தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக 4க்கு 6ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எப்போயுமே அது எவர் கிரீனாக வரக்கூடிய நம்பர் 4 நம்பருக்கு. 6ஆம் நம்பர் வந்து மறுபடியும் 4 நம்பர் வந்து வந்துடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. சரிங்க, அதே மாதிரி 2ஆம் நம்பர் வந்தாலும் 4 நம்பர் வந்துடும். 6ஆம் நம்பர் வந்தாலும் 2ஆம் நம்பர் வந்துடும். இந்த மாதிரி மெத்தட்லேயும் நமக்கு ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறக்க சான்ஸ் இருக்குது. 6ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னுடைய கணக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 8ஆம் நம்பர் வரணும். ஏன் 8ஆம் நம்பர் வரணும், 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 6க்கு 8 அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 6ஆம் நம்பர் வந்து 8ஆம் நம்பர் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு 6க்கு 8 நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே நம்பர் 6க்கு 8ன்னு கிடச்சதுனால நம்ம மறுபடியும் அதே நம்பர் ட்ரை பண்ணுவோம். ஒன்று 6க்கு 4 4க்கு 6 அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுவோம். இல்லை அப்படின்னா 6க்கு 8 8க்கு 6 அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் 6ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பரே வந்து விழுந்தாலும் நமக்கு ஆச்சரியப்படுறதுல. அப்போ நாளைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 8ங்கிற 2 நம்பருமே செமையாக வரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னோட கணக்கு. உங்களுக்கு எதுவும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வின்னிங் வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பி போர்டில் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவும் அதே அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கூடிய நம்பர்னு கேட்டிங்கன்னா எனக்கு
6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன் 6ஆம் நம்பர் வருதுங்க ஒய் அப்படின்னா, நீங்கள் 5ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 156 அப்படின்னு எனக்கு வருது. 156 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 1, 5, 6 ஏன்னா ஏற்கனவே 1, 5, 4 கொடுத்தாங்க. 1, 5, 2 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 1, 5, 2 கொடுத்ததுனால அப்போ 1, 5, 6ங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. 156 இல்லையா? இங்கே இருக்குல்லையா 1ஆம் நம்பர் வந்தாச்சு. அதே மாதிரி 5ஆம் நம்பர் 15 இருக்குது. இதில் ஒரு நம்பர் சேர்த்தோம்னா 156 அப்படிங்கிற நம்பர் வந்துடும். அப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க. 6ஆம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பி போர்டு கணக்கில். சரிங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. பி போர்டு கணக்கில் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. அப்படி இல்லைன்னா தான் 2ஆம் நம்பர் வரும். இன்னும் திடீர்னு 2ஆம் நம்பர் கொடுக்குறீங்க, நம்ம 5க்கு 2ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அடித்தாங்க அப்படின்னா 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் அதிகமாகவே செட் ஆகும். நீங்கள் எதுவும் கணக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னு எடுத்துங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 6ஆக இருக்கணும் அல்லது உங்களுக்கு 2ஆக இருக்கணும். இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நாளைக்கு வரும் வாய்ப்பு இருக்குது அதிகமாக. உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பார்த்துக்கங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ண கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் எனக்கு தோணுது. உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், பி போர்டில் வந்து ஏ போர்டில் வந்து 8, 4ங்கிற 2 நம்பரும், சி போர்டில் 6, 2ங்கிற 2 நம்பரையும் கொடுக்குறோம். மொத்தம் வந்து நமக்கு அதே மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ நேற்று கொடுத்த அதே மெத்தடை தான் நம்ம இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் ஆடுறாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க, 6ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் ரொம்ப செம்மையாக கொடுத்துட்டாங்க. அதாவது நான் என்ன நினச்சா 9க்கு ரொம்ப சின்ன நம்பர் வரணும்னா 1 3ஆம் நம்பர் வரணும், இல்லைனா 6ஆம் நம்பர் வரணும். அந்த மெத்தடை அதே மாதிரி நமக்கு 1ஆம் நம்பருக்கு பெரிய நம்பர் வந்து 5ஆம் நம்பர் தான் ஆடணும். அதை தான் நம்ம சொன்னோம். 1ஆம் நம்பருக்கு பெரிய நம்பரும் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தான் கொடுப்பாங்க. இது எப்போயுமே கொடுக்கக்கூடிய கேரளா ஆக்டிவிட்டி வழக்கமான விஷயந்தான். சரிங்களா? அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. நம்ம ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொன்னோம். அதுதான் செஞ்சுருக்காங்க. சரி, அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 1ஆம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வருது. எதனால் 1ஆம் நம்பர் வருதுன்னா, 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 512 அப்படிங்கிற நம்பர், 521 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 421ன்னு ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு தெரியும். 421 கொடுத்துருக்காங்க. அதே நம்பர் 521ன்னு கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. 421 மட்டுமே கொடுக்கணும் அப்படிங்கிறத கட்டாயம்லாம் கிடையாது இல்லையா? 521 கொடுக்கலாம் இல்லையா? அது மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சி போர்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா 1ஆம் நம்பருக்கான சான்ஸு அதிகபட்சமாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்னா 416 461 அதே மாதிரி 821 இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி 821க்கான வாய்ப்புகளும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து இதில் கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி அதாவது 161 அதே மாதிரி 821 அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிடும். அப்படி மேட்ச் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சி போர்டு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் 7ஆம் நம்பருக்கான சான்ஸ். ஏன் 7ஆம் நம்பர்னால் 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் ஹையஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா 29 நாள், மற்ற நம்பர் கூட எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. 29 நாள் சி போர்டில் பெண்டிங்கு. அதே மாதிரி இதை விட அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது. 31 நாளாக 1ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. அதையும் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். 31 நாளாக நம்ம கிட்டத்தட்ட போன மாதத்துக்கு முந்தின மாதமே நமக்கு நின்று போச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட போன மாதம் ஒரு 18 ட்ராவுக்கு முன்னாடி அடிப்பாங்க போகுது. அந்தளவுக்கு ரொம்பவுமே பெண்டிங் நம்பராக இருக்குது. அந்த நம்பர் வரக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அந்த நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொடுக்குறோம். உங்களுக்கு இது கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்துங்க. அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ஆல் போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர். ஏன் 9ஆம் நம்பரை கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6, 5, 2 இது எல்லாத்துக்குமே வந்து 9ஆம் நம்பர் செம்மையாக செட் ஆகும். ஏன்னா 9ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர். எத்தனை நாள் பெண்டிங்கில் இருக்குன்னா ஏ போர்டில் 15, பி போர்டில் 15 நாளாகவும் சி போர்டில் 18 நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம அங்கே காணும் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக பெண்டிங் நம்பர்லேருந்து தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். பெண்டிங் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால நமக்கு கண்டிப்பாக நாளைக்கு வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. 15, 18 அப்படிங்கிற இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு எடுப்பாங்க. சரிங்களா? பெண்டிங் நம்பர் பேஸாக கணக்கை வச்சுருக்கீங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.